அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சாத்விஷ் வேர்ல்டு. இந்த சேனலை பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இன்றைக்கி நம்ம கொண்டாரங்கி மலை பயணத்தை தான் பார்க்க போகிறோம். இந்த மலையானது திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டான்சத்திரத்தில் இருந்து 16 கிலோமீட்டர்ஸ் தொலைவில் இருக்குது. ஸோ இந்த மலை 90 டிகிரிஸ், அதாவது செங்குத்தான ஒரு மலை பயணம். இப்போது இந்த மலைக்கு கீழே ஒரு சிவன் ஆலயம் இருக்குது. அங்கே நம்ம தரிசனம் பண்ணிவிட்டு இப்போ நம்ம மலை ஏற போகிறோம். இந்த மலை ஏறி இறங்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு 6லேருந்து 7 மணி நேரம் ஆச்சு. இந்த மலையை நம்ம ஏர்லி மார்னிங் ஏறி இறங்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா மார்னிங் டைமில் நம்மளுக்கு அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஒரு எனர்ஜியை கொடுக்கும். இந்த மலையோட சிறப்பு என்னென்னா, இந்த மலையில் சிவன் ப்ளஸ் நிறைய சித்தர்கள் வாழ்கிறதா எல்லாரும் நம்புகிறாங்க. ஸோ நாங்களும் அந்த நம்பிக்கையில் தான் இந்த மலை ஏற்றத்துக்கு வந்திருக்கோம். இன்னொரு சிறப்பான விஷயம் இந்த மலையில் என்னென்னா, அர்ஜுனர் அதான் மகாபாரத காலத்தில் இருந்த அர்ஜுனர் இந்த மலை உச்சியில் தபஸ் பண்ணியிருக்கிறதா ஒரு ஐதீகம் இருக்குது. இந்த மலையை யார் வேணால் ஏறி இறங்கலாம். நாங்கள் ஒரு 6-7 பேர் கொண்ட ஒரு குரூப்பாக போயிருந்தோம். அதில் 5 வயசு குழந்தையிலேருந்து 50 வயசு பெரியவர் வரைக்கும் நாங்கள் அந்த மலை உச்சி வரைக்கும் போயிட்டு வந்தோம். ஸோ இந்த மலை ஏறுறதுனால நம்மளுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. ஸோ ஈஸியாக நம்ம ஏறி இறங்கிடலாம். நம்மளுக்கு அந்த மலையோட உச்சிக்கு போனால் பார்த்திங்கன்னா சூப்பரான வியூ கிடைக்கும். அங்கே சுற்றி எல்லாமே நம்மளுக்கு ஒரு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் நம்மளுக்கு கொடுக்கும். இந்த மலையை ஏறுறதுக்கு நம்மளுக்கு வேறு எதுவும் வேணாங்க. அந்த சிவனுடைய ஆசீர்வாதம் இருந்தால் மட்டும் போதும். நம்ம இந்த மலையை அழகாக ஏறி இறங்கிடலாம். நம்மளுக்கு அவ்வளோ பாசிட்டிவ் எனர்ஜி இந்த மலை ஏறி இறங்கினா கிடைக்கும். இதை நீங்கள் நிஜமாக போயிட்டு வந்தீங்கன்னா ஒரு 2 to 3 months இந்த ஒரு பாசிட்டிவிட்டியை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இங்கே போகிற வழி ஃபுல்லாக இந்த மாதிரி தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பெரியவர் ஏறி இறங்கிட்டுருக்காரு. அவருக்கு வயசு 80+ இருக்குது. ஸோ அவங்க குரூப்பாக எவ்ரி இயர் சென்னையிலேருந்து இங்கே ஏறி இறங்கிட்டுருக்காங்க. இது அவங்களுடைய நம்பிக்கை. ஸோ இந்த மலை உச்சியில் பார்த்திங்கன்னா ஒரு சிவன் லிங்கம் இருக்குது. அந்த லிங்கத்தை நம்ம அங்கே ஒரு பட்டிருப்பார், அவரை போய் நம்ம பார்த்துட்டு பூஜை பண்ணிக்கலாம். போகிற வழியில் நிறைய குரங்கு இருக்கும். ஆனால் அது நம்மளுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. நான் சொன்ன அந்த சிவலிங்கம் இவர் தாங்க. ஸோ இவரை பார்க்கறதுக்காக நாங்கள் ரொம்ப தூரம் பயணம் பண்ணி ஒரு 90 டிகிரி இருக்கிற ஒரு மலையை ஏறி வந்திருக்கோம். இவரை பார்த்ததுக்கப்புறம் எங்கள் உடம்புல இருந்த எல்லா டயர்ட்னஸும் போயிடுச்சு. ஸோ அடுத்து அவரையும் தாண்டி அவருக்கு மேலே அர்ஜுனர் தபஸ் பண்ண இடத்துக்கு தான் போகிறோம். ஸோ இந்த போகிற வழி ரொம்ப செங்குத்தாக இருக்கும். நீங்கள் அந்த நடுவில் சங்கிலி போட்டிருப்பாங்க கடப்பாரெல்லாம் வச்சு, அதெல்லாம் பிடிச்சி தான் நம்ம ஏறணும். பாருங்கள், இந்த சின்ன குழந்தை எவ்வளோ அழகாக அந்த ஒரு மலையை ஏறி போகிறாங்கன்ட்டு. ஸோ எங்கள் கூட எல்லாருமே ஒரு எனர்ஜியோட ஃபுல் பாசிட்டிவ் வைப்ரேஷனோடு வந்திருந்தோம். ஸோ எல்லோரும் மேலே ஏறி இறங்குறீங்கன்னா கையில் ஒரு பாட்டில் வாட்டர் வச்சுக்கோங்க, ப்ளஸ் குளுக்கோஸ் கொஞ்சம் வச்சுக்கோங்க. இந்த மலையை ஏறி இறங்குனா கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் ஒரு நல்ல சேஞ்சஸ் இருக்கும். இது எனக்கு பர்சனலாக நான் ஃபீல் பண்ணேன். ஸோ என் கூட எல்லாருமே ஃபீல் பண்ணதாக சொன்னாங்க. ஸோ யாரெல்லாம் இந்த வீடியோ பார்க்குறீங்களோ, உங்களால் முடிஞ்சதுன்னா கண்டிப்பாக இந்த மலைக்கு போயிட்டு வாங்க. ஸோ எங்கள் கூட 50 years ஓல்டு யங் மேன் இவர் தான். ஸோ இவரும் எவ்வளோ எனர்ஜெட்டிக்காக ஏறுறாரு பாருங்க. ஸோ இப்போ நம்ம மலையோட உச்சிக்கு வந்திருக்கோம். அர்ஜுனர் தபஸ் பண்ண இடம் இது தான். ஸோ இது ஒரு சின்ன ஒரு இடம் தான் மேலே. அந்த ஒரு சின்ன ஒரு இடத்துல ஒரு 20 மெம்பர்ஸ் தான் அங்கே மேலேயே நிற்க முடியும். இதுதான் அந்த அர்ஜுனர் தபஸ் பண்ண இடம். அந்த இடத்துல ஒரு பில்லர் மாதிரி அவங்க வச்சுருக்காங்க மேலே. ஸோ இது சுற்றி ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா லேண்ட்ஸ்கேப் தான். உங்களுக்கு நீங்கள் ஏர்லி மார்னிங் போகிறதுக்கான ரீசனே இந்த ஒரு அழகான காட்சியை நீங்கள் அங்கே மேலே போய் பார்க்கும்போது உங்களுக்கு அவ்வளோ ஒரு வைப்ரேஷன் இருக்கும், குட் பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் இருக்கும்.
ஸோ நீங்கள் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் இந்த வீடியோவை எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து சதுரகிரி மலைப்பயணம் விரைவில். பெற்ற தாய் தனை மகன் மறந்தாலும், இல்லையே பெரும் தாய் மறந்தாலும், உத்த தேகத்தை உயிர் மறந்தாலும், உயிரை மேவே உடல் மறந்தாலும், கட்ட நெஞ்சகம் கலை மறந்தாலும், கண்கள் நின்று இமைப்பது மறந்தாலும், நற்றவத்தர் உள்ளிருந்தோங்கும் நமச்சிவாய நான் மறவேனே. ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. நாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, நாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, நாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. இந்த வீடியோவை பொறுமையாக இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருந்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வார பாதையை வகுத்து கொடுத்தது இந்த பெரியவர் தான். கண்டிப்பாக இந்த பெரியவருக்கு ஒரு பெரிய நன்றியை எல்லார் சார்பிலையும் நான் சொல்லிக்கிறேன். நன்றி. இந்த மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நம்ம சேனலில் வரும். கண்டிப்பாக அதை வாட்ச் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். இது ஒரு மலை பயணத்தில் விரைவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.